வணக்கம். தவவழி சிறக்க பயிற்சிகள். ஆன்மீக வளர்ச்சிக்கு விஞ்ஞானம் தடையில்லை. ஆன்மீக வாழ்க்கையை விஞ்ஞான கண்ணோட்டத்தில் நடத்தும் காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். விஞ்ஞான நெறி சார்ந்த ஆன்மீக வாழ்க்கைத்தான் பொருளுடையது. அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டபடி நடக்கவும் ஒரே வழிதான் உண்டு. அந்த வழி தவயோக வழியாகும். தவயோக பயிற்சி தானாக வருவதில்லை. குரு வாயிலாக தீட்சை பெற்றால்தான் தவயோக பயிற்சி கைகூடும். இதைத்தான் நமது நாட்டில் பழமொழியாக தொட்டு காட்டினால் ஒழிய சுட்டு போட்டாலும் வராது என வழங்குகிறோம். தவயோக பயிற்சி முதற்படி ஒருமுக சிந்தனை. இதனை நெற்றிக்கண் வாயிலாக பெற முடியும். நினைவை உறுதியாக்கி மேல் செலுத்தி உச்சிக்கண் காணும் தியானமே இரண்டாம் நிலை. நினைவை உறுதியாக்கி மேல் செலுத்தி உச்சிக்கண் காணும் தியானமே இரண்டாம் நிலை. இந்த இருநிலை பயிற்சியின் தொடங்க வருவதே தவயோக கனலின் கனிந்த நிலை. இந்த நிலை பேருணர்வாம். அகில துடிப்புடன் நம்மை இணைக்கும் இது மூன்றாம் நிலை. நன்றி. தொடரும்.